ஒரு நாளைக்கு நீங்கள் தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் தூங்குற வரைக்கும் உங்களோட மைண்ட்குள்ளே எவ்வளோ தாட்ஸ் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த தாட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிட்டா நம்ம தான் மாஸ்டர். பெரிய பெரிய ஆளுங்க, நம்ம பார்க்குற, நம்ம அட்மையர் பண்ணுற, நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பல பேர், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே அவங்க தாட்ஸில் தான் ப்ளே பண்ணுறாங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட. ஸோ அந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம நம்பி கும்பிட்ற எல்லா கடவுளும், நம்ம பண்ணுற அர்ச்சனையும், நம்ம இருக்கிற விரதமும், சொல்கிற மந்திரமும் இந்த யூனிவர்ஸோட எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு தடவையாவது தோணியிருக்கோம். நம்ம ஒன்று நினைப்போம், நினைக்கிறது சம்டைம் அப்படியே நடந்துட்டுருக்கோம். சம்டைம் ஒரு நெகட்டிவ் இன்ட்யூஷன் இருக்கும், அதுவும் ஒரு சைடு நடந்துட்டுருக்கோம். அண்ட் ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் நம்மளை மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளை கைட் பண்ணும், நம்ம கூட பேசும். நீங்கள் இந்த லா ஆஃப் யூனிவர்ஸை நம்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது எதனாலன்னு தெரியுமா? சாரி, வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும், பட் மைக் இருக்குது, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இது எதனால அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், பட் உங்களோட அட்டாமிக் எனர்ஜி இந்த யூனிவர்ஸோட கனெக்டான ஒரு விஷயந்தான். நீங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்கீங்க, அலைவாக இருக்கீங்க. நீங்கள் இல்லாத ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கனெக்டடாக தான் இருப்பீங்க, அதெல்லாம் வேறு டாபிக். பட் அது எல்லாத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இந்த லா ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி கிட்டத்தட்ட நான் ஒரு 10+ வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லா ஆஃப் யூனிவர்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி சொல்லவே வேண்டாம், கர்மா, இதை பற்றிலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, எக்கச்சக்கமான பேர் கிளாஸ் கேட்குறீங்க, 1-on-1 கிளாஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக கம்மிங் சண்டே செப்டம்பர் 7th, சரிங்களா? 7th 8th, ஓகே, செப்டம்பர் 8th சண்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுக்குறேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங் படி 2 PM to 4:30 PM இந்த கிளாஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் 1 hour பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோஸில் சொல்லாத ஒரு டாப் 5 சீக்ரெட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு வலி உங்களை பாதர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த 5 டெக்னிக்ஸ் 100% யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவேன். 2 to 3 நான் கிளாஸ் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் 3:30 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நான் வீடியோஸ்க்கே ஹோம்ஒர்க் கொடுக்குற ஆள். அப்போ கிளாஸ் எடுத்தேன்னா சொல்லவே வேண்டாம். என்கிட்ட கிளாஸ் படித்த எல்லாருக்கும் என்னோட ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியும். ஏன்னா எனக்கு இப்போ நீங்கள் பே பண்ணி, இப்போ ஒரு மினிமம் சார்ஜ் கண்டிப்பாக இதுக்கு இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற எதுக்குமே மரியாதை இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் அதை நீங்கள் வீடியோலேயே சொல்லிடலாமே அப்படின்னு. பட் இதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தணும். இட் ஹேஸ் டு கம் இன் டு பேப்பர்ஸ். இதில் அந்த அவுட்புட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை படிப்பாங்க. ஸோ இப்போ நானே ரேண்டமாக யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். பட் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாதான் அந்த மென்டாரை தேடி பிடிப்பேன், நான் படிப்பேன். அப்படி படிக்கிற விஷயம் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றிடும். ஸோ இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், ஜேர்னலிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த மெயினான 5 டாபிக்ஸ்லேயும் 5 சீக்ரெட்டான டிப்ஸ் நான் இந்த கிளாஸில் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3:30 to 4 பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கும். ஸோ ரேண்டமாக ஒவ்வொரு பர்சன் கூடயும் நான் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண போகிறேன். இது எதுக்காக இதை நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணேன்னா, மேபி என்கிட்ட கேட்ட பல பேருக்கு ஷார்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் போகிறத விட வீடியோட ரெக்கமெண்டேஷன் தான் அதிகமாக போகும். ஸோ அதனால் கொடுக்குற பல பேர் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க. மெயினாக NRI பீப்புள் நிறைய பேர் கேட்டீங்க. அதாவது பயங்கர ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. உங்களோட வாய்ஸ் நோட், உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அது புரியுது, அந்த டிப்ரெஷனோட டெப்த்து புரியுது. அண்ட் என்கிட்ட நீங்கள் பேசி ரெக்வெஸ்ட் பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்கிறீங்கன்னா, அது நானே சொன்னால் சரி, ஓகே சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆராக இருக்குக்கா உங்ககிட்ட, நீங்கள் ரொம்ப போல்டான ஒரு ஆள், நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது, டவுனாக இருக்கப்பெல்லாம் உங்கள் வீடியோஸ் கேட்பேன். உங்கள் வீடியோ கேட்டு அதிகமாக மேல் சப்ஸ்கிரைபர்ஸ்,
கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான பேர் அக்கா நான் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டேன், நான் இப்போல்லாம் இந்த அஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அப்போ நம்ம இந்த கிளாஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த டாபிக் பேசுகிறனால மட்டும் இந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன்னான்னு கேட்டால் கிடையாது. டிமாண்டு எத்தனை பேருக்கு வந்து பர்சனலாக இது ட்ரைனிங்காக தேவைப்படுது அப்படிங்கிற டிமாண்ட். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணி சீட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோடய லைஃப்பில் என்னோடய லைஃப் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவாலிட்டியா லா ஆஃப் அட்ராக்ஷனா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்கள் தாட்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அது பாசிட்டிவ் தாட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்டாக இருந்தால் 100 மடங்கு வேலை செஞ்சிடும், அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் எனக்கு என் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. எல்லாமே சொல்லலாம். இந்த வாட்ச்சு, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ரோட் மைக்கு, இப்படி ஒரு ஆம்பியன்ஸில் நான் நின்று பேசுகிறது, நான் பேசுகிறது கேட்குறதுக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு, என்னை நம்பருக்கு இத்தனை பேர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா கிடச்சிது தான். எங்கேயோ பார்த்து ஒரு சின்ன தாட்டை விதைப்போம். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் படிச்சிருக்க படிப்பு, உங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். நல்லா இருக்குனாலும் நீங்கள் தான் காரணம். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். பட் இது வந்து சொல்லும் போது இதை உடனே அக்செப்ட் பண்ண முடியாது. பட் த ட்ரூத் இஸ் உங்களோட தாட்ஸ் தான். ஸோ நீங்கள் எங்கேயாவது யாரை பார்த்தாவது இம்ப்ரெஸ் ஆகி எதுலையாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் ஒரு தாட்டை வந்து விதைக்கிறீங்க, அதுதான் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ ஏகப்பட்ட காமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஏகப்பட்ட லைக்ஸ் நான் பார்த்தேன், நிறைய டிஎம்ஸ் நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஃபைனலாக கம்மிங் சண்டே டேட் டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை பற்றின எந்த டேட்டாஸ் இருந்தாலும் கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இதில் மெயினாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதை ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கிளாஸை நீங்கள் வந்து எடுத்து படிங்க. நான் வந்து இதை திருப்பி யோசிப்பேனா, இந்த மாதிரி ஒரு கிளாஸை நான் திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுவேனான்னு எனக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட ப்ரெடிக்ஷன் பார்த்தவங்க கூட அக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் ஒரு கிளாஸ் எடுப்பீங்களா, நேற்று சண்டே நைட்டு அத்தனை பேரும் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. நான் கூட மேக்கப் கிளாஸ் ஆனால் இல்லைக்கா எங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்தால் சொல்லிக் கொடுங்க. நான் இதை எங்கேயுமே கற்றுக்கல, பட் என் லைஃப்பில் நடந்ததை வச்சு தான் நான் வீடியோஸே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இது எல்லாமே நடந்தது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்னால தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சனாலையும் தான் இந்த டாபிக்ஸை நான் வந்து பேசவே ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே செப்டம்பர் 1. ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட்டோட இந்த கான்டென்ட்ஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் கிட்டேலாம் வந்து இந்த கான்டென்ட்ஸ் வந்து நல்லபடியாக வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் வந்து டாப் 5 சீக்ரெட் சொல்லி கொடுக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, இந்த சீக்ரெட்டில் இருக்க ஒரு பெரிய சீக்ரெட், அஃபர்மேஷன்ஸ் பற்றி, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பர்டிகுலரான ஒரு டாபிக் இருக்குது. அதை நான் வந்து கிளாஸில் ரிவீல் பண்ணுறேன். ப்ளஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.